சென்னை வேலப்பன் சாவடியில் ஹர்ஷா டொயோட்டா கார் கம்பெனியில் காரை சர்வீஸ் செய்து தர தாமதப்படுத்திய சர்வீஸ் சென்டர் ஊழியர்களை கடுப்பேற்றும் விதமாக சர்வீஸுக்கான 40,000 ரூபாய்க்கான பணத்தை ₹1, ₹2 நாணயங்களாக கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு அடுத்த தொழுதவூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருகிறார் அருள்முருகன். இவர் தனது காரை சென்னை அடுத்த திருவேற்காடு பகுதியில் வேலப்பஞ்சாவடியில் உள்ள ஹர்ஷா டொயோட்டா கார் கம்பெனியில் கடந்த 1 மாதத்திற்கு முன் சர்வீஸ் செய்வதற்காக கொடுத்துள்ளார். ஓரிரு நாட்களில் காரை சர்வீஸ் செய்து தருவதாக கூறிய அந்நிறுவனமானது சொன்னபடி செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் கார் சர்வீஸ் முடிந்து தயார் நிலையில் இருப்பதாகவும் வந்து எடுத்துக்கொள்ளும்படியும் கூறி வந்துள்ளனர். நேரில் வந்த பின் கார் தயாராகவில்லை என்று திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இது போன்று 3 முறை தன்னை வரவழைத்து திருப்பி அனுப்பியதாக புகார் தெரிவிக்கும் அருள்முருகன் தற்போது கார் தயாராக இருக்கும் நிலையில் அதனை எடுத்து செல்வதற்காக வந்துள்ளார். அப்போது கார் சர்வீஸ் கட்டணமாக ஹர்ஷா டொயோட்டா நிறுவனத்தினர் 40,000 ரூபாய்க்கான பில்லையும் கொடுத்துள்ளனர். அப்போது தன்னை கடுப்பேற்ற சர்வீஸ் சென்டரை வெறுப்பேற்ற முடிவு செய்த அருள்முருகன் சர்வீஸ் கட்டணமாக ₹1 மற்றும் ₹2 மற்றும் ₹5 நாணயங்கள் மற்றும் ₹10 நோட்டுகளை கொடுத்துள்ளார். வேறு வழியின்றி அந்த நிறுவனம் சேர்ந்த ஊழியர்கள் அதனை எண்ணி வாங்கி கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கார் சர்வீஸ் செய்ய சில்லறை காசுகளை கொடுத்த வீடியோவானது தற்போது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.